ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஃபோசிஸ் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட்டு செப்டம்பர் 11ஆம் தேதி வெளியிட்டாங்க. அந்த அறிவிப்பை தொடர்ந்து செப்டம்பர் 12 2025 இன்னைக்கு இன்ட்ராடேல நான் வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட 2% மேலே ஷேர் ப்ரைஸ் கெயின் ஆயிருக்கு. இது இல்லாமல் இந்த பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் மூலயமா நம்மள மாதிரி இன்வெஸ்டருக்கு இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18% ப்ரீமியத்தில் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பைபேக் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஃபோசிஸ் பைபேக் மூலயமா இன்வெஸ்டருக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 11ஆம் தேதி இன்ஃபோசிஸ் நிறுவனம் நாங்கள் பைபேக் பண்ண போகிறோம்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து செப்டம்பர் 12 2025 இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸு நான் வீடியோ எடுக்கும்போது சுமார் 2% மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்த நிறுவனம் 10 கோடிக்கு முழுமையாக செலுத்தப்பட்ட பங்குகளை பைபேக் பண்ண போகிறாங்க. இந்த நிறுவனத்தோட மொத்த செலுத்தப்பட்ட பங்கு மூலதனத்தில் 2.41% வச்சுருக்காங்க. இவங்களுடைய பைபேக்கோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பங்குக்கு ரூபாய் 1800 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18% ப்ரீமியத்தில் நமக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ஃபோசிஸ் நிறுவனம் சுமார் 18,000 கோடிக்கு மதிப்புள்ள பங்குகளை பைபேக் பண்ண போகிறாங்க. எப்பயுமே பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னே ஷேரோட ப்ரைஸ் இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஏன் இன்னைக்கு இன்ஃபோசிஸ் நிறுவனம் 2% மேலே கெயின் ஆச்சுன்னா, ஆல்ரெடி ஐடி ஸ்டாக்லாம் ஒரு நல்ல ப்ரெஷரில் போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால இந்த ஸ்டாக் ப்ரைஸை ஏற்றிருக்காங்க. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட பைபேக் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டு இது வரைக்கும் தெரிவிக்கல. இன்ஃபோசிஸ் நிறுவனம் US படி பார்த்தோம்னா 884 மில்லியனும், நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பை பார்த்தோம்னா ரூபாய் 7,805 கோடிக்கும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். இன்ஃபோசிஸ் நிறுவனம் இது வரைக்கும் 4 தடவை பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறது 5வது தடவை. இது வரைக்கும் பைபேக் பண்ணதுலேயே இதுதான் ஒரு பெரிய பைபேக் அனௌன்ஸ்மெண்ட். கடைசியாக இன்ஃபோசிஸ் நிறுவனம் 2022 பைபேக் கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த நிறுவனம் ரூபாய் 9,300 கோடிக்கு மதிப்புள்ள பங்குகளை ஒரு பங்குக்கு அதிகபட்சமாக ரூபாய் 1,850 விலையில் பைபேக் பண்ணாங்க. நான் வீடியோ எடுக்கும்போது இன்ஃபோசிஸோட பங்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கோட விலை 1.3% வரைக்கும் கெயின் ஆகி 1,529 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ் பங்கு கடந்த ஒரு மாதத்துல 7.6% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. ஆனால் 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா 5% மேலே டவுன் ஆயிருக்கு. இயர் டு டேட் அடிப்படையில் 19% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஏன்னா ஐடி பங்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெஷரில் இருக்கு. கடந்த ஒரு வருடத்தில் 21% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. அதே நேரத்தில் 2 வருஷத்தில் பார்த்தோம்னா 2% மட்டும் தான் கெயின் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸோட பங்கு விலை 5 வருஷத்தில் 62% மேலே கெயின் ஆயிருக்கு. நீங்கள் இந்த பைபேக்கில் அப்ளை பண்ண போறீங்கன்னா அப்போ இருக்க ரேட்டையும் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் ரேட்டையும் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரீமியத்தில் லாபம் கிடைக்க போகுதுன்னு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது. அதனால நீங்கள் எந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரையும் இல்லை ஓலாவோ நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.